மச்சி, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள. ஓகேவா? எப்பயுமே சந்தோஷமா இருங்க, ஹேப்பியா இருங்க, நிம்மதியா இருங்க, ஃபேமிலியோட இருங்க. எந்த ஒரு குறையும் இல்லாம சீரும் சிறப்போடும், இறைவன் அருளோடும் நான் வாழ வாழ்த்துகிறேன். நான் பரணி பேசுறேன். அருள்சி, அன்பு நிறைந்திட, ஆசை நிறைவேற, இன்ப நிறைந்திட இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அருள் ப்ரோ, நான் தான் நரோட்டோ உசுமாக்கி பேசுகிறேன். உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொன்னாங்க, அதான் லீஃப் வில்லேஜ்லேருந்து உங்களுக்கு விஷ் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். எனிவே, ஹாப்பி பர்த்டே. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு லைஃப்லேயும் சரி, இந்த ஆப்லேயும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். எங்கள் லீஃப் வில்லேஜே உங்கள் பின்னாடி வந்து நிற்கும். நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க ப்ரோ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அருள் ப்ரோ. இன்று மாதிரி என்றும் வரை நல்லபடியாக வாழ வேண்டும். வணக்கம் அருளண்ணா. டுடே உங்கள் பர்த்டே, ஸோ ஐ விஷ் யூ many ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஸோ லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருங்க. எந்த ஒரு மூமெண்ட்லேயும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட. ஓகேவா? அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ப்ரோவாக எனக்கு இருக்கீங்க. ஸோ மூமெண்ட் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருங்க. எந்த நேரத்துலையும் வருத்தப்படாதீங்க. ஸோ ஐ விஷ் யூ, லவ் யூ, பி ஆல். தேங்க்யூ. அருளண்ணா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் அருளண்ணா, திமிர் பிடிச்சவ பேசுகிறேன். இனிய அகவைத்தின நல்வாழ்த்துக்கள். என்றுமே நீங்கள் புன்னகையோடு சிரித்து கொண்டே இருங்கள். இன்று அகவைத்தின நாளன்று இனிய நாளாக மாறட்டும். வாழ்த்துக்கள் அண்ணா. நீண்ட நாள் வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அருள் அண்ணா, இந்த தேவதையோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோடும், நிலையான புகழோடும், நிறைந்த செல்வத்தோடும், நீடூழி சீரும் சிறப்புமாய் வாழ இந்த தேவதையின் வாழ்த்துக்கள். இந்நாளை போல் ஒவ்வொரு நாளும் இனிமையாக உங்களுக்கு அமையட்டும். நோய் நொடியின்றி சிறப்பாய் நீங்கள் வாழணும். நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அருள் அண்ணா. நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். அருளண்ணா வணக்கம். இன்று உங்கள் பிறந்த நாள். உங்கள் எண்ணம் போல் சந்தோஷமாக என்றும் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ணா. அண்ணா, அருண் பேசுகிறேன். ஹாப்பி பிறந்த நாள். 100 வருஷத்துக்கு இருக்குது. அருளண்ணா, நான் ஈகே பேசுகிறேன். இன்னைக்கு உங்களுடைய பர்த்டே. தம்பி விஷ் பண்ணுறேன். என் அன்பு அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருள் ப்ரோ, என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். லைஃப் லாங் எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, ஈஸியாக எடுத்துக்கிறங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்ன, நம்ம 2 ஒரு தாய் வயிற்றில் தான் பிறக்கலை. பிறந்தாதான் நம்ம அண்ணன் தம்பியாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நீங்கள் எனக்கு அண்ணனாக இருக்கணும்னா உங்களுக்கு தம்பியாக இருக்கணும். இந்த உறவு லைஃப் லாங் கண்டிப்பாக நீடிக்கணும், நம்ம அண்ணன் தம்பி உறவு. அதனால் கடவுளை வேண்டிக்கிறேன். இனிவே என் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. அருள் அண்ணா, லவ்லி பாய் பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே. உங்கள் தம்பி விஷ் பண்ணுறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. இன்றைக்கி மாதிரி என்றைக்கும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, லைஃப்பில் ஜாலியாக இருங்க, எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் நான் இந்த லைவுக்கு வந்ததுலேருந்தே எனக்கு உங்களுக்கு தெரியும். நல்லா பாசமாக பேசுனீங்க, அன்பாக பழகுனீங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டும் ஒரு அன்பாக பாசமாக பழகுவீங்க. ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஐ லவ் யூண்ணா. ஹாய் அருள் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் தங்கச்சி ரோஜா பேசுகிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ணா சொல்லலாம். லவ் யூ அண்ணா. எனக்கு எப்படி ஒரு அண்ணா கிடைக்குது?
நான் ஃபஸ்ட்டு லவ்லி தான் தேங்க்ஸ் சொல்லணும். லவ்லி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உங்கள் மூலியமா இந்த மாதிரி ஒரு அண்ணா எனக்கு கிடைக்கிறதுக்கு உங்களை தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அருள் அண்ணா, நீங்கள் எப்போ போல் இதே மாதிரி எப்போவுமே எங்கள் கூட, எங்கள் எல்லாரும் கூட நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஐ லவ் யூ அண்ணா. ஐ ரியலி மிஸ் யூ அண்ணா. ஹாப்பி பர்த்டே. நான் மீனா பேசுறேன். உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களை நான் 4 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்கிட்ட நீ அன்பா தான் பேசிக்க தவிர என்கிட்ட எதுவுமே சண்டை போட்டதில்லை. ஆனால் நீங்கள் எனக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் நேரடியாக நீங்கள் வந்து கேட்கலாம்னா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்றென்றும் புன்னையோடு நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தா எனக்கு அதே போதும். ஹாய் அருள்தாண்ணா, உன்னோட அன்பு தங்கச்சி ரேணு. அருள்ஜி அண்ணா அவர்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் நல்லா வாழ்க. நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, ஜாலியாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ அண்ணா. அருள்ஜி, நான் உங்கள் கயல் பேசுகிறேன். நம்ம எங்கே இருந்தெல்லாமோ வந்து இந்த ஆப் மூலமாக ஒரே குடும்பமாட்டு சந்தோஷமாக இருந்தஞ்சி. எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம ஒரே குடும்பமாட்டு ஒரே செடியில் பூத்த பூ போல் மலர்ந்து வாசம் கொடுத்தஞ்சி. அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணுஞ்சி. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜி. அருள்ஜி, நான் ஜெனி பேசுகிறேன். விஷ் ஹாப்பி பர்த்டே. இப்போ இருக்கிற மாதிரி எப்போ இருக்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். விஷ் ஹாப்பி பர்த்டே. அருள்ஜி, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, அதனால உங்களுக்கு வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நான் பார்த்ததுலேயே அருள்ஜி மாதிரி ஒரு நல்ல மனசு வந்து பார்த்ததில்ல. என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. தீபன் லைவ்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஆனால் உண்மையிலே செம்ம கேரக்டர். நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணுற கேரக்டரு. எது சொன்னாலும் சரி அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அருள்ஜியோட மிளகா பஜ்ஜிக்கு நான் ரொம்ப ஃபேன். அதனால தான் என்ன பண்ணுறது, மெட்ராஸ் வரைக்கும் போயும் அந்த மிளகா பஜ்ஜி வந்து எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. மொத்த மிளகா பஜ்ஜி கூட எனக்கு கொடுக்காம ஏமாத்திட்டாரு. அதுக்காக வந்து அவரை வந்து எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இருந்தாலும் வந்து நல்லா இருங்க, ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய அகவை தின வாழ்த்துக்கள். நல்லா இருங்க அருள்ஜி. பர்த்டேக்கு வந்து கேக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஒரு மிளகா பஜ்ஜியாவது கொடுத்துருங்க, சரியா? நேயர் விருப்பம். தேங்க்யூ. அருள்ஜி, நான் ஸ்க்ரீன் பேசுகிறேன். நீங்கள் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து சந்தோஷமாக ஜாலியாக எப்பவுமே நல்லா இருக்கணும். நாங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் எப்பவுமே இப்போ இருக்கிற மாரி எப்பவுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும். அதுமாரி வந்து நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக என்கிட்ட நல்லா பேசுகிறீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க, ஜாலியாக இருக்கீங்க. அதுமாரி வந்து எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சோகம்னா நீங்கள் எனக்காக வந்து பேசுகிறீங்க. அதுமாரி வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். நான் அதை கடவுள்கிட்ட நான் மனசார நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜி. எனக்கு வந்து குட்டி பையன் மூலியமாக தான் உங்களை எனக்கு தெரியும். ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு எப்பயுமே நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், அதுதான் நான் கேட்டுக்கிறேன். வணக்கம் அருளண்ணா, நான் கேஸ் பேசுகிறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே அருளண்ணா, ஹாப்பி பர்த்டே அண்ணா. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற சந்தோஷத்தை மாதிரி என்றைக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இது வந்து
யோயலோட தம்பி, தங்கை, அண்ணன், அக்கா, எங்களுடைய ஆசை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துறோம். எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாய் நட்பு, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். லைஃப்லாம் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன். மனம் இருந்தால் வருவேன் என்றது காதல், பணம் இருந்தால் வருவேன் என்றது சொந்தம், எதுவும் வேண்டாம் நான் இருக்கிறேன் என்றது நட்பு. ஐ லவ் மை நட்பு. ரூல்ஜி அண்ணா, நான் உங்கள் குட்டி பையன் பேசுகிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, சரியாண்ணா? அப்புறம் சொல்லப்போனால் உங்களை நான் ஒரு ஃபோன் மூலமாக, ஒரு ஆப்பு மூலமாக தான் ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணவங்களை. அதுக்கு நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எதுனாலனா இந்த ஆப்லேயே முடிஞ்சிக்காமல் ரியல் லைஃபுக்கும் கொண்டு விட்டார்ல, அதனால நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேண்ணா. அது மட்டும் இல்லை, இந்த ஆப்லேயும் ஒருத்தவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். அது யாருன்னா நம்ம தீபன் ப்ரோ மூலமாக தான் நீங்கள் எனக்கு இன்ட்ரடியூஸிங் ஆனீங்க. அதனால் அவருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நம்ம ரியல் லைஃப்பில் பேசி, இந்த ஆப்லேயும் பேசி 3 வருஷம் ஆகுதுன்னா, எனக்கு ரியல் லைஃப்பில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் அதெல்லாம் மறக்க மாட்டேன், ஓகேவாண்ணா? அப்புறம் நீங்கள் ஒரு அட்வைஸும் நீங்கள் எனக்கு பண்ணுவீங்க. நீங்கள் இப்படி இருடா, அப்போ தாண்டா உன் வாழ்க்கை நல்லா வரும், நீ எப்போவுமே இப்படி இருக்காத, அப்போ தான் நீ வருங்காலத்தில் நீ நல்லா இருப்பேன்னுலாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதெல்லாம் என் மைண்டில் இருக்குது. நான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் நல்ல முறையாக வருவேண்ணா, ஓகேவா? இதே மாதிரி நம்ம போகலாண்ணா. உங்களை விட்டு நான் எங்கேயுமே நான் போக மாட்டேன், ஓகேவாண்ணா? கஷ்டமோ நஷ்டமோ 2 பேருமே ஷேர் பண்ணி இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகிறோம், சரியாண்ணா? எதையும் நினச்சி கவலையே படக்கூடாதுண்ணா, சரியா? நீங்கள் டக்குன்னு இங்கே வாடான்னு சொன்னால் நான் டக்குன்னு வந்து நிற்பேன், சரியாண்ணா? உங்களை பற்றி நிறைய சொல்லணும். ஐ லவ் யூண்ணா. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, எதையும் தாங்கும் நெஞ்சம். இவன் வருகையில் அரங்கம் அதிரும், மறுமுனை மிரளும். நமது தேசத்தின் பாசத்தலைவர், பெருமை சேர்ப்பவன், நமது புன்னகை மன்னர், தன்னம்பிக்கை நாயகன். ரசிகர்களின் கரகோஷத்தால் இந்த பூமியே அதிரும் என்றார். அதுதான் இவரின் பெயர். நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன். ஓர் உயிர் கொண்டு உலகத்தில் இன்று 1000 பிறவி கொண்டாய். உன் வாழ்வில் 1000 பிறைகள் கண்டாய். சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாய்.